தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மோடி எதிர்ப்பு, மத்திய சட்டம், பழைய சட்டத்தை ஆதரித்த காரணத்தினால் கூட்டணி விட்டு வெளியேறியதற்கு பிறகும் இன்னமும் நாங்கள் கூடவே இருக்கிறோம் என்று ஒரு ஒப்புமை காட்டி 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 தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்கிறது என்கிற ஒரு போலி பிம்பத்தை சமூக வலைதளங்களிலும் மாநில அரசாங்கமும் பெய்டு ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய இவர்களாகவே தங்களை உயர்த்தியே பேசிக் கொள்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் பாஜகவினுடைய இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசியது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு அரசியலாக்குது பாருங்க. பாரதிய ஜனதாவிற்கும் காங்கிரசுக்கும் இந்திய நாட்டினுடைய சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பற்றி அரசியல் செய்வதற்கு அவர்களை பயன்படுத்துகிறார்கள். 16 மணி நேரம் படிப்பார், 21 வயதில் முனைவர் பட்டம் வாங்கினார். யாருகிட்ட? லண்டன்ல போய் டாக்டர் செலிக்மன் பொருளாதார அறிஞர்கிட்ட 72 வயது செலிக்மன் என்ற பேராசிரியர்கிட்ட வைவா என்று சொல்லக்கூடிய நேர்காணலில் 21 வயதில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர். இந்து மதத்தில் பிறந்து புத்த மதத்திற்கு மாறியவர் அண்ணல் அம்பேத்கர். அப்படிப்பட்டவரை இவ்வளவு காலம் கடந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு நிபுணர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அதை பெரிய ஒரு இதாக எடுத்துவதற்கு காரணம் இந்திய நாட்டில் அது அரசியலாக்கப்படுகிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். பாஜக பேசியது தவறு, ஆனால் பேசிய தவறை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு வெளியில் வருகிறதுனா அதனால் தான் இந்திய நாட்டினுடைய தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. பேசியதையே பேசி மீண்டும் எரிகிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்லது என்று பார்ப்பதற்கு அதிமுக தயாரில்லை.